ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி ஒரு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைனில் டேக்ஸ் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு கூகுளில் போய்ட்டு tnurbanepay.tngov.in அப்படின்னு போட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் மூலிமா நீங்கள் யாருக்கு வேணால் வந்து என்ன பண்ணலாம், டேக்ஸ் பே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அந்த பேஜுக்குள்ளே போயிட போகிறோம். அது வந்து இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட நேம், உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு எந்த மாதிரி போட போகிறீங்களோ அதை ஞாபகம் வச்சுருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்றதையும் கொடுத்துடலாம். செகண்ட் டைம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு உங்களோட ஜெண்டரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா மேண்டட்டரி எதுவும் கிடையாது, ஸ்டார் போட்டது எதுவும் கிடையாது. ஸ்டார் போட்டால் தான் மேண்டட்டரி. ஸோ மீதி வந்து நீங்கள் இஷ்டம் கொடுக்கலாம், இல்லை கொடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம், கேப்சான் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சப்மிட் கொடுக்க போகிறோம். கீழே என்ன ஷோ ஆகுதோ அந்த இமேஜ் என்ன பண்ணுறோம், அந்த லெட்டரை கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துட்டோன்னா யூசர் ஐடி என்ன ஆகும், ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓடிபி வந்து உங்கள் மொபைலுக்கு போயிடுச்சு அப்படின்னு வந்துடும். ஸோ ஓகே அப்படின்னு வந்து நம்ம என்ன நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நியூ யூசர் ஆக்டிவேஷன் கோடு பண்ண போகிறோம். கோடை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ யூசர் ஆக்டிவேஷன் கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போனோன்னா நீங்கள் எந்த நம்பரோ ஆர் இமெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் அதில் பண்ணீங்களோ அந்த நம்பர் இல்லைனா இமெயில் அட்ரஸ் எதாவது கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் யூசர் என்ன ஆகும், ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன மொபைல் நம்பர் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கேப்சா கீழே இருக்குது அதையும் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன், லாகின் அப்படின்றத பண்ண போகிறேன். ஸோ பண்ணதுக்கப்புறமா நமக்கு என்ன ஆகும், இந்தமாதிரி ஒரு நியூ பேஜ் வந்து என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் வந்து நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டிஸ், நம்ம என்னென்ன டேக்ஸ் கட்டுறோம், எதில் பேமெண்ட் பண்ண போகிறோம், நம்ம ப்ரொஃபைல் என்ன, நீங்கள் இதை ரெக்வஸ்ட் பண்ணுறதா ரெக்வஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எங்கே போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம். அதில் இப்போ வந்து இவங்க எங்கிட்ட கேட்டவங்களுக்கு வந்து வீட்டு வரி செலுத்த போகிறோம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து கட்ட போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டிஸ் டேக்ஸ் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா இந்தமாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அவங்க வந்து ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணி வச்சுருந்த ஸ்லிப் வச்சுருந்தாங்க அவங்களோட அசஸ்மெண்ட் நம்பரோட. ஸோ அந்த அசஸ்மெண்ட் நம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து கொடுக்கணும். அசஸ்மெண்ட் நம்பர்னால் அதில் ரெசிப்ட் நம்பர்னு இருக்கலாம், அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அதில் நம்பர் அப்படின்றது அந்த ரெசிப்ட்டுக்கான செப்பரேட் நம்பர், தனி நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் என்ன பண்ணலாம், என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்றத நம்ம கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வந்து பே பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகும், ஷோ ஆகும். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கரெக்டானவங்களுக்கு தான் என்ட்ரு பண்ணியிருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணவங்க தான் பில் கட்ட முடியும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலிலையோ ஃப்ரெண்ட்ஸ்லையோ யாரோட பேமெண்ட் வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் டேக்ஸ் வந்து நீங்கள் கட்டலாம். உங்கள் ஐடியில் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணலாம். அதனால் உங்களுக்காக எதுவும் சார்ஜ் பிடிக்கிறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் பேமெண்ட் பண்ணுற காசு மட்டும்தான், நீங்கள் டேக்ஸ் கட்டுற காசு மட்டும்தான். ஸோ நான் அசஸ்மெண்ட் நம்பர் போட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், அவங்களோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வியூ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி போட போகிறேன். ஸோ ஆல்ரெடி நாங்கள் என்ன கட்டியிருக்கோமோ லாஸ்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, எவ்வளோ கட்டியிருக்கோம், அது எதுக்காக கட்டியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன ஆகும் அதில் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து ஓல்டு அசஸ்மெண்ட் நம்பர், நியூ அசஸ்மெண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தா கீழே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்தது. அவங்களோட நேம், அட்ரஸ் எல்லாமே என்ன ஆகும், கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் அது வந்து நாங்கள் ஸ்லிப்பாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 120 ருபீஸ், அப்புறம் 216 ருபீஸ், அப்புறம் 336, நெக்ஸ்ட்டு 432 டோட்டலாக. ஸோ இப்போ எவ்வளோ பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 432 பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ 432 அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பேமெண்ட் அந்த வெப்சைட்குள்ளே போயிடலாம். போனதுக்கப்புறமா கீழே என்ன இருக்குது, கேப்சா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கேப்சாவும் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா இந்த பேமெண்ட் பண்ணுற இந்த வெப்சைட் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், கூகுள் பேயில் QR கோட் மூலயமா கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதில் QR கோட் இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் எதுனா பண்ணிக்கலாம். ஸோ QR கோட் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ QR கோட் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கூகுள் பேயில் வந்து சர்ச் பண்ணி பே பண்ணலாம்.
இப்போ ஸ்கேன் பண்ணியாச்சு, பே பண்ணுற வெப்சைட்குள்ளே போகுது. ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு என்ன ஆகும், இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு, உங்களோட ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். அதுதான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண ஸ்லிப்பு. ஓகேங்களா? அந்த கீழே வந்து லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்தமாதிரி பேமெண்ட் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் அந்த பேஜையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், Ctrl+P கொடுத்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரிசிப்ட் நம்பரை கிளிக் பண்ணனா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம கவர்மெண்ட்லாம் முடி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்லிப் என்ன ஆகும், ஷோ ஆகும். இதில் நீங்கள் இவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன ஆகும், அதில் ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக அப்படின்றது பார்த்துட்டு உங்களோட டேக்ஸ் வந்து பேமெண்ட் ஆகிடுச்சா, எதுக்காக பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதை என்ன பிரிண்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா இமெயிலில் சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆனது அப்படின்றதுனால ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வீட்டுக்கு போய் இந்த பில்லை நம்ம எடுத்தால் தான் நம்ம இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. ஆன்லைனில் போட்டோமா டக்குன்னு நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்லிப் வந்துடும், சர்டிஃபிகேட்ஸ் வந்துடும், எல்லா டீட்டெயில்ஸுமே என்ன ஆகுது, ஆன்லைனில் வந்துடுச்சு. ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்டாக இருங்க. எல்லாமே வந்து ஆன்லைன் மூலிமா எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ் மெயினாக வந்து மாற்றி யூஸ் பண்ணாதீங்க. ஒரே இமெயில் அட்ரஸில் உங்கள் இமெயிலுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த ஃபோன், இப்போ உங்கள்கிட்ட அந்த ஃபோனே இல்லை அப்படின்னாலும் அந்த இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டை நீங்கள் வேறு ஒரு ஃபோனில், ஒரு நியூ ஃபோன் கிடைக்கிது அப்படின்னா அந்த நியூ ஃபோனில் உங்கள் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்துடும். ஸோ அப்டேட்டடாக இருங்க. இமெயில் அட்ரஸ் பற்றி சில டவுட்ஸ் இருக்குது, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இன்னும் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி கிளியர் பண்ணி நான் ஹோலாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்காக. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களோட டவுட்ஸ் எதுனால கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருக்குது, வேறு இது சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும் வேறு ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணணும், வேறு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், ஒரு அப்ளிகேஷன் போடுறது, அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.